ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு வேர்க்கடலை வச்சு ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். மசாலா வேர்க்கடலை எப்படி பண்றதா பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி, டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முதல்ல ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல கொஞ்சமா ஒரு எலுமிச்சம்பழம், 1/2 எலுமிச்சம்பழம் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதை சீட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. பிழிஞ்சாச்சு. இப்ப மறுபடியும் இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுதாங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து அந்த வேர்க்கடலை மேல போட்டு ஆகாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தெளிச்சு வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. மசாலா வேர்க்கடலை நம்ம கடையில வாங்குற அதே டேஸ்ட்ல அதே மாதிரி நல்லா ஒரு கிறிஸ்பியாவும் டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை நம்ம ஒன்ஸ் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 10 to 15 days இது வந்து கெட்டு போகாது. நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் இதுவே வந்து கொடுத்து விடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. ரொம்பவும் ஈஸியா நம்ம வந்து செஞ்சிடலாம். அவ்வளவுதாங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே வந்து மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் மாவு வந்து கையில எடுத்துக்கிட்டு நம்ம 2 விரல்களால அப்படியே உருட்டி உருட்டி தாங்க இதை வந்து எண்ணெயில விடணும். மாவு வந்து அது மேல கொஞ்சம் கோட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி விரல்கள் வச்சு நல்லா வந்து உருட்டி உருட்டி அப்படியே வந்து எண்ணெயில வந்து விடணும். இந்த மாதிரி எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்ல மாத்திருங்க. இல்லைன்னா வந்து கரிஞ்சிரும், உங்களுக்கு சீக்கிரமா உள்ள வேர்க்கடலை வந்து வேகாது. அதனால எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு இந்த மாதிரி விரல்களால வச்சு மாவு கொஞ்சம் அது மேல போட்டா ஆகிற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து எடுத்து இந்த மாதிரி விடணும் நீங்க. அதுவும் பேன்ல வந்து ஓரத்துல தாங்க விடணும். நடுவுல விட்டீங்கன்னா கையில கொஞ்சம் எண்ணெய் தெரிக்கும். பேனோட ஓரத்துல விட்டு ட்ராப் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு கையில வந்து எண்ணெய் வந்து தெரிக்காம இருக்கும். இதே மாதிரி எல்லாமே நீங்க வந்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து வறுப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கரண்டி வச்சு நம்ம கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டீங்க அப்படின்னா எல்லா சைடும் ஈவனா உங்களுக்கு நல்லா வெந்து நல்லா வரும் செவந்து வரும். உங்களுக்கு பாருங்க நல்லா வந்து அழகா வந்து பொரிஞ்சு ஒரே ஈவனா ஒரே மாதிரி கலர்ல எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் அப்படின்னுட்டு. அவ்வளவுதான், நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு இதே மாதிரி போட்டு நீங்க பொரிச்சு பொறுமையா லோ ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், எல்லா மசாலா வேர்க்கடையும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே எடுத்துட வேண்டியதுதான். கடையில வாங்குற அதே டேஸ்ட்ல நல்ல ஒரு கிறிஸ்பியா டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா வந்திருக்குங்க. இதுல இருந்து ஒரு வேர்க்கடலை மட்டும் நான் எடுத்து உடைச்சு காட்டேன் பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்குன்ட்டு. பாருங்க இந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.